டோபி ஒரு ஏழை குட்டி நாய் காலியான வயிற்றுடன் தெருக்களில் அலைந்தான். பல நாட்களாக அவன் எதையும் சாப்பிடவில்லை. ஒரு பழக்கடையில் புது வாழைப்பழங்கள் குவிந்ததை கண்டான். நம்பிக்கையுடன் கடைக்காரரிடம் ஒரு பழம் கேட்டான். ஆனால் அவர் மறுத்து பணம் கேட்டார். டோபியிடம் ஒன்றும் இல்ல. பசி தாங்க முடியாமல் ஒரு வாழைப்பழம் எடுத்தான். பிறகு பணம் தரலாம் என நினைத்தான். ஆனால் கடைக்காரன் கோபமடைந்து அவனை துரத்தி அடித்தான். டோபி வலியால் அழுதான். அடிபட்டதற்காக அல்ல, ஆனால் அவன் விரும்பியது சற்று உணவுதான். இரு பணக்கார நாய்கள் அதை கண்டு அவனது ஏழ்மையை பார்த்து சிரித்தனர். அவன் அமைதியாக விலகி ஒரு சிறிய பண்ணையை அடைந்தான். அங்கு ஒரு சிறிய நிலப்பகுதியை கண்டான். அதை குத்தி தோண்டி ஒரு வாழை மரத்தளிரை நட்டான். ஒவ்வொரு நாளும் அதை நீரூற்றி பாதுகாத்தான். நாட்கள் வாரங்களாக மாறி சிறிய பச்சை வாழைப்பழங்கள் முளைத்தன. டோபியின் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. மரம் பழுக்கும் வரை பராமரித்தான். இனிய பொன்னான சூரியனின் ஒளியில் மின்னும் பழங்கள். டோபி அந்த கொத்த கிழித்து சந்தைக்கு சென்றான். இந்த முறை விற்கவில்லை. அவன் அதை இலவசமாக ஏழை மக்களுக்கு கொடுத்தான். பணக்கார நாய்கள் அதிர்ச்சியடைந்து வெட்கப்பட்டனர். ஒரு காலத்தில் பசியால் தவித்த டோபி இப்போது அன்புடன் பிறருக்கு உணவு அளித்தான். அந்த நாளில் ஒவ்வொரு ஏழையும் சிரித்தார்.